வருவதாக புகார் எழுந்துள்ளது. சென்னையில் இருந்து இன்று கர்நாடக மாநிலம் பெங்களூரு நோக்கி சென்ற தனியார் சொகுசு பேருந்து ஒன்று பயணிகளை மாநில எல்லையான ஓசூரிலேயே இறக்கிவிட்டுள்ளது. பயணிகளிடம் பேருந்து பழுதாகிவிட்டது என கூறி கர்நாடக மாநில தனியார் பேருந்துகளை அவர்களை ஏற்ற முயன்றனர். இதனால் ஆத்திரமடைந்த பயணிகள் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. நாங்கள் சென்னையில் வந்து ரெட் பஸ் மூலமாக டிக்கெட் புக் பண்ணோம். 1100 ரூபா ஸ்லீப்பர் பஸ். ஸோ கம்ஃபர்டபுளாக போகணும், குழந்தைய வச்சுட்டு ஃபேமிலியெல்லாம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் கூட்டு வரும்போது பார்த்தா இங்கே இந்த என்ட்ரன்ஸில் நிறுத்திட்டு எல்லாரும் இறங்க வச்சு 5 மணிக்கு எல்லாரும் இறங்க வச்சு இந்த லோக்கல் பஸ்ஸில் ஏற்றி பெங்களூருக்குள்ள கொண்டு போறேன்றாங்க. 1100 ரூபா வாங்குறாங்க சார். எப்படி லோக்கல் பஸ்ஸில் மாற்றுறாங்க? நாங்கள் எல்லாருமே போயிட்டாங்க. நிறைய பஸ் ஒரு 10-15 பஸ் இந்த மாதிரி மாற்றுறாங்க. நாங்கள் இது வந்து பொதுமக்கள் பெருமீடு கிடையாது, எதுவுமே கிடையாது. பொதுமக்களுக்கு எவ்வளோ பாதிப்பு இருக்கு நாங்கள் அதனால விடவே இல்லை சார். இவன் குழந்தைகளை வச்சுக்கிறது கூட நிறைய பேர் ஆர்டிஓ வந்து எங்களால் எதுவும் பண்ண முடியாது போயிட்டாரு. தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சரி கர்நாடகா கவர்மெண்ட்டும் சரி இதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும். எந்தெந்த டிராவல்ஸ்ல வந்து ப்ராப்ளம் இருக்கோ அதை வந்து பெர்மிட் என்னன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்க்கணும். லாஸ்ட் டைம் வந்து ரெட் பஸ்ல புக் பண்ணோம், இந்த தடவை டிக்கெட் பூஸ்ல புக் பண்ணிருக்கோம். ஆத்தரைஸ்டு வெப்சைட்ஸே வந்து இந்த மாதிரி பஸ் எல்லாம் அலோவ் பண்றாங்க. ஏன் அலோவ் பண்றாங்கன்னு கேட்ட கொஸ்டின் பண்ண எங்களால முடியல. போலீஸ் எங்க மேல கொஸ்டின் பண்றாங்க. ஆர்டிஓ வந்தாலும் இது எங்க பார்டர் இல்லைன்னு சொல்றாங்க, அது அவங்க பார்டர் இல்லைன்னு சொல்றாங்க. இது என்ன வழின்னு எங்களுக்கும் தெரியல. கர்நாடக மாநிலத்திற்கு செல்ல உரிமம் இல்லாததால்